நாகர்கோயில் தம்பத்துக்கோணம் விஐபி கார்டன்ல நிறைய பேர் 4 பெட்ரூம் வீடு, அது மட்டும் இல்லாம கீழேயே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கரெக்டான இந்த சாய்ஸ் தான். ஸோ இது ஒரு 3.25 சென்ட் லேண்ட்ல 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் உள்ள ஒரு வீடு, ஒரு தெற்கு பார்த்த வீடு, சவுத் ஃபேசிங் ஹோம். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 1,10,00,000 ரூபாய். 1,10,00,000 ரூபாய் நெகோஷியபிள் தான். ஸோ வாங்க உள்ள போயிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். வீடு நல்ல ஒரு குவாலிட்டியா ரெப்யூட்டட் பில்டர் கட்டின ஒரு வீடு தான். நல்ல அனுபவம் உள்ள ஒரு பில்டர் கட்டினது. நிறைய வீடுகள் ஆல்ரெடி கட்டியிருக்காங்க. போர்ட்ஃபோலியோ வீடு பார்க்கும்போது சொல்லி தரோம். ஸோ வீட்டை சுற்றி வர மாதிரி சூப்பராக செட்பேக் விட்டுருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங். எவ்வளோ பெரிய ஒரு கார்னாலும் விட முடியும். ஒரு கார் தான் விட முடியும். ஒரு கார் விட்டதுக்கு அப்புறமா எத்தனை பைக் வேணாலும் பர்ஃபெக்டாக விடலாம். வெளியே உங்களுக்கு இந்த இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியே யூஸ் பண்ணுற திங்ஸு, கார் வாஷ் பண்ணுறதுக்கான திங்ஸ் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா பக்காவாக வச்சுக்கலாம். வீட்டில் இதிலெல்லாம் பைக் விட்டோம்னா இதுலேயும் தாராளமாக பைக் விட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த இடமே. வீட்டையும் தாராளமாக சுற்றி வரலாம். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கரெக்டாக எப்படி செட்பேக் விடணுமோ அப்படி செட்பேக் விட்டு தரமாக அழகாக கட்டியிருக்காங்க வீடு. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே சப்போர்ட்டை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைபர்களுக்காக சுபகல்டியுமே. ஸோ ஹால் நல்ல ஒய்டான ஒரு ஹால், 18க்கு 11ங்கிற சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒய்டான அழகான ஒரு ஹாலு. டிவி யூனிட்டுக்கான ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. இதெல்லாமே யூபிவிசிலே ரொம்ப நல்லாவே பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு மல்டிமீடியா யூனிட், ஸ்டோரேஜுக்கான அழகான கேபினட்ஸ் எல்லாமே பர்பஸாக ரொம்ப அழகாகவே பண்ணிட்டாங்க. இனி ஃப்ளோர் எல்லாமே விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். நல்ல சூப்பராக குவாலிட்டியாக நல்ல ஒரு கலர், லைட் கலரில் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காங்க. இனி டோர் வந்து பக்கா பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டான பர்மா தேக்கு. பர்மா தேக்கு இந்த கிரைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ அழகாக ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே 2 பெட்ரூம் சொன்னேன். ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்ரூம் ஒரு 16க்கு 11ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு அழகான ஒரு பெட்ரூம். இதுலேயுமே உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான செட்டப் எல்லாம் அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் காட் போட்டால் டிவி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே சீலிங்கெல்லாம் சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கு கட்டுமானத்திலே அழகாக பண்ணிட்டாங்க. ஃப்ளாஷ் பாரிஸ்லாம் பண்ணாமல் கட்டுமானத்திலே ரொம்ப 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 அழகாக பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ்லேருந்து எல்லா ப்ரொவிஷனுமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் மலேசியன் வேங்கை. அந்த மலேசியன் வேங்கையோட கிரைன்ஸ் பர்பஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அலுமினியம் ஃபேப்ரிகேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பெரிய காஸ்ட் இது கிடையாது. அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக பண்ணியிருக்காங்க. வாங்க வந்து சைட்டை பார்க்கும்போது அந்த ரீசனை சொல்கிறோம். பாத்ரூம்லாம் நல்ல குவாலிட்டியாக நல்ல சூப்பர் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேரிவேரோட வால் மவுண்டட் க்ளோசெட்டு எல்லாமே பேரிவேரோட டைவர்டர்ஸ் கம்ப்ளீட்டாக பேரிவேரோட தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராம்ப்டனோட எக்ஸாஸ்ட்டு, இதுவும் பேரிவேரோட பில்டின் டேங்க் தான். டைல்ஸ் எல்லாமே டாப் வரைக்குமே ஃப்ளோரில் சூப்பராக லே பண்ணிட்டாங்க. கீழே அழகான ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே பேரிவேர் தான். நல்ல குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹால் கிச்சன்லலாம் அழகான ஹேங்கிங் லைட் சூப்பராக போட்டு லுக்கை ரொம்ப அழகாக எலகண்ட்டாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டைனிங் அந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே ஒரு வாஷிங்க்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து வாஷிங் சிம்பிளாக கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி. இதுலேயுமே ஒரு கண்ணாடி, வெளியே அர்ஜென்ட்டாக போகும்போது பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போகிற மாதிரி சூப்பராக கண்ணாடி, ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் செட்டப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ரொம்ப அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் செட்டப்பு. ஷோகேஸ் இப்போ இருக்காது ஒரு வீட்லேயும். அதுக்கு நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸு, ஃப்ளார்ஸு, பிளான்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம். 10க்கு 11ங்கிற சைஸில் இருக்குது. 10க்கு 11 உங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டில் எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க, கீழே 2 தேவைப்படும்ங்கிறவங்களுக்கு இது நல்ல சாய்ஸாக இருக்கும். 10க்கு 11ங்கிறது ஒரு கரெக்டான ஒரு சைஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லாஃப்ட் எல்லாமே அழகாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே கபோர்டு இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு கபோர்டுக்கு ரெடிமேட் கபோர்ட் கரெக்டான எப்படி நம்ம போடுறோமோ அதை பிளான் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கட்டில் எப்படி போடுறோமோ அதை கணக்கு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம் ப்ரீமியம் தான். எல்லாமே ப்ரீமியமான பக்காவான பேரிவேரோட வால் மவுண்ட் க்ளோசெட்டு, பேரிவேரோட டேங்க் எல்லாமே பேரிவேரோட தான். அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டைவர்டர்ஸ் எல்லாமே
பேரிவேர் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் வரைக்கும் டைல்ஸ் எல்லாமே அழகாக லே பண்ணிட்டாங்க. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு எப்பவும் போல் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா. ஸோ இது டைனிங், இது கிச்சன், உள்ளே அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ கிச்சனில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சிம்னி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களே சிம்னி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான கஃபோட சிம்னி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல அழகாக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ சிலிண்டர் ஸ்டவ் இதில் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அலுமினியம் ஒர்க்லேயே கம்ப்ளீட்டாகவே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சூப்பராக முடிச்சிட்டாங்க. வாட்டர் பியூரிஃபையர் பில்டரே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதில் சின்ன சின்ன ஸ்டோரேஜ், இங்கேயுமே அழகான ஸ்டோரேஜ், இங்கேயுமே சூப்பரான ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிச்சன் சைடில் ஒரு வாசல், இங்கே போயிட்டு ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, தேவைப்பட்டால் வெளியே ஏதாச்சும் வாஷ் பண்ணணும்னா வெளியே அதுக்கான ஒரு பைப் ப்ரொவிஷனை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. சிலு 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 காற்று அருமையாக இருக்குது. சரி, மேலே போயிட்டு 2 பெட்ரூமையும் பார்த்துடலாம். ஸோ இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன்லாம் ஸ்டேர்கேஸுக்கு கீழே கொடுத்துட்டு இது எல்லாமே அழகாக நீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜும் கிடைக்குது. இன்வெர்ட்டர்லாம் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே சவுறு போடாமல் கண்ணாடி போட்டிருக்கிறது அந்த ஸ்டேர்கேஸில் மேலே ஏறி போகும்போது நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அடைச்சது மாதிரி இருக்காது. அது ஒரு நல்ல பிளான். இதுவுமே கம்ப்ளீட்டாகவே பர்மா தேக்கு ப்ளஸ் நல்ல ஒரு டெம்பர்ட் கிளாஸில் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வந்து கிரானைட் ப்ளஸ் ஒயிட் டைல்ஸ் மிக்சிங்கில் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. சொன்னேன்ல, இது ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக்கை இது ரொம்பவே கொடுக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு டைல்ஸோட ஒர்க்கில் ரொம்ப அழகாக எலகண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு வெளிச்சத்துக்காக ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ செகண்டரி ஹால், எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். கீழே நம்ம பார்த்தது மாதிரி அப்படியே ஒரு பெரிய ஹாலு. ஸோ அந்த ஹால் பெரிய அட்வான்டேஜ் வீட்டுக்கு. ஒரு பர்ஃபெக்டாக ஒரு செகண்டரி ஹாலாக அழகாக ஒர்க் ஆகுது. கீழே பார்த்தது மாதிரியே இருக்குது. அதை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ கெஸ்டெல்லாம் வரும்போது ஃபேமிலி கெட் டுகெதரிங்ஸில் இது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ மேலே இருக்க 2 பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. மேலே இருக்க 2மே பெரிய பெட்ரூம். இதுவுமே ஒரு 14-11 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான சூப்பரான ஒரு பெட்ரூம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதுலேயுமே ப்ராப் கீழே கொடுத்த மாதிரி அதே தீம்லேயே லாஃப்டையும் க்ளோஸ் பண்ணி அழகாக ஒரு கார்னரில் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கபோர்டு ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் சிம்பிளாக அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே ஏசிக்கான ப்ரொவிஷன் நச்சுன்னு நறுக்குன்னு இருக்குது. பாஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேம் பேரிவேரோட வால் மவுண்டட் க்ளோசெட்டு அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ரொம்ப 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 நல்லாவே இருக்குது. சேம் தான், டாப் வரைக்கும் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிட்டாங்க. நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக ரொம்ப 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 அழகாகவே இருக்குது. இந்த லைட்டு சூப்பராக இருக்குது. அடுத்த பெட்ரூமை பார்த்துடலாம். இப்போ தான் வேலை முடிஞ்சதுங்க வீடு. இப்போ வேலை முடிஞ்ச வீடு. ஸோ திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. சேம் கீழே பார்த்தா அதே தான், 14-11 சைஸில். கீழே பார்த்த பெட்ரூம் அப்படியே டிட்டோ தான். எந்த மாற்றமுமே இல்லை. பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. சிம்பிளாக அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு கிளான்ஸ். 4 பெட்ரூம்னா கீழே பார்த்தா அதே இதுதான். சரி, இனி பால்கனி ஏரியா பார்த்துடலாம். சூப்பர் ஸ்பேஷியஸான ரொம்ப 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 அழகான பால்கனி. எலிவேஷனையுமே ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி எலிவேஷனை ரொம்ப நல்லா காமிக்கிற மாதிரி அழகான ஒரு பால்கனி ஏரியா. சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது பால்கனி. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான அழகான ஒரு பால்கனி. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த லைட்டிங் வர்றதுக்கான ஒர்க்கு, இதில் வென்டிலேஷனும் ஒரு நல்ல காற்றும் வரும். இதுவே எலிவேஷனுக்கும் இது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஒர்க்கு, நீட்டான ஒரு ஒர்க்கு. நீ பின்னால் போயிட்டு மாடிக்கு போகிற வழி, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், இது எல்லாம் பார்த்துடலாம். ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் இதில் வச்சுட்டு கீழேயே காய போடுறதா இருந்தால் துணிக்கெல்லாம் இதிலே கீழேயே காய போட்டுடலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான். ஒரு சேஃப்டி கிரில்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள் விஐபி கார்டன் வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட வீடு நிலங்கள் எது விற்கணும் வாங்கணும்னாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அப்ராட்லேருந்து ஏதாச்சும் வாட்ஸ்அப் ஏதாச்சும் பண்ணுறீங்களா, என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. திஸ் இஸ் நிதிஷ் லோகோ சைனிங் ஆஃப்.